அறிவிச்சு இதனால சாவுல் பாய் எல்லாம் நீங்க எல்லாம் போகக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டேன். நீங்க போய் பேசாதீங்க. நீங்க போய் சொன்னாலே திமுக சொல்றதா ஒரு அர்த்தம் வரும். அது மாதிரி யாரு மேல அவருக்கு ஒரு சாப்பிட்டு காரணம் இருக்கு அவங்க மட்டும் போங்க. அன்னூர் பாய் எல்லாத்துக்கும் செல்லப்புள்ள இருக்காரு, அவர் இடத்துல வச்சு பேசுற பொழுவும் சொல்லி நான் அந்த கடிதத்தை கொடுக்குறேன். அதன் அடிப்படையில் கொண்டு போகணும்னு தான் நான் ஆசைப்பட. அப்படிதான் கொண்டு போகணும் மக்கள்கிட்ட. இல்லைன்னா அப்படி கொண்டு போயிருவாங்க. இப்படி நம்ம கொண்டு போனால் இது ஜமாத் யாருக்கு டேமேஜ் இருக்காது. நான் இப்படி ஒரு யோசனையில தான் இப்படி ஒரு இதை நான் சொன்னேனே தவிர இதுல நான் போட்டு பிளே பண்றதாக நான் போய் கேமரா கொண்டு கட்டி விட்டாங்க. அது மாத்திரம் இல்லாம என்ன ஆகுதுன்னா இந்த பிரச்சனை வந்ததுல இருந்து என்னைய பத்தி மெயில்கள் பரவுது. நான் கூட அவர் அப்படி சொல்லலாம். இது தம்பி தான், அண்ணனா தம்பி அவரு ஜமீல் கீழே ஜமீல் காக்கா தம்பியா காக்காம்பி இல்ல அண்ணன் தம்பியா தம்பி. இப்ப நான் கூட என்ன செய்யலாம், இது பாக்குறதுடைய ரோல் இருக்குன்னு நான் சொல்லலாம். தான் வருது மெயில எப்படி வருது, பொம்பளை மேட்ரு வருது, யாருக்காட்டு டீச்சர்கிட்ட பேசிட்டு இருப்பான்னு வருது, என்னென்னமோ விஷயங்கள்லாம் வந்துகிட்டு இருக்குன்னு வைங்களேன். நான் எனக்கு அவங்க அனுப்புனாரு யாரு சால்பை அனுப்புறாரு. ஆனா இந்த ஜமீல் அனுப்புன ஒரு விஷயம் தென்சென்னை மாவட்டத்துக்காரங்களுக்கு போகுது. யார் மூலமா போகுது, அல்ல அறிந்தவன். ஜமீலுக்கு இந்த நாட்டில் யாரும் தொடர்பு கிடையாது. இது பாக்குறதா எடுத்து கொடுத்துப்பான்னு நான் நினைக்கிறேன். அப்படி நினைக்கவும் இல்லை, யாருக்கும் சொல்லவும் கிடையாது. நான் இப்ப சொல்றேன். இப்ப அப்ப அந்த இவரை கொடுத்த கடிதம் என்ன செய்யணும், இந்த மாதிரி பிஜே ஒரு பொம்பளை தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறானா அதை பத்தி வருதுன்னு சொல்லி ஜமீல் அனுப்புனாங்கல்ல, அது மட்டும் என்கிட்ட போகுது. அது உடனே என்கிட்ட கேட்கிறாரு, உடனே ஆன்சர் பண்றேன். ஜமீல் சொன்னாருன்னா நான் விசாரணைக்கு உட்பட தயாரு, நிர்வாகக்குள்ள விசாரிங்க, பொம்பளை யாரு, என்ன பேசுறோம், யாரு யாரு என்னென்ன மேட்ரு எல்லாத்தையும் நான் சொல்றேன், என்ன வேணாலும் விசாரிங்க, எந்த வகையான விசாரணைக்கு நான் உட்பட தயாரா இருக்கிறேன். ஏற்கனவே ஒரு தடவை கூட இந்த மாதிரி என் மேல வந்துச்சு, கீழக்கல்ல அந்த புகார் என் மனசுல அப்படி ஓடுச்சு. கீழக்கல்ல இருந்து வரும்போது இந்த கையை பிடிச்சி கம்ப்யூட்டர் சொல்லி கொடுத்தேன்னு ஒரு சொன்னாலும் ஒரு குற்றச்சாட்டு பாண்டிச்சேரியில் வச்சு பேசும்போது, பாண்டிச்சேரியில் வச்சு அந்த மாணவிகளுக்கு கையை பிடிச்சி கம்ப்யூட்டர் சொல்லி கொடுப்பாருங்கிற மாதிரிலாம் ஒரு குற்றச்சாட்டு என் மேல வச்சாங்க. இப்ப நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு, அப்போ நானே நிர்வாகியா இருக்கும்போது நான் விசாரணைக்கு உட்பட்டேன். நீங்க விசாரிங்க, நீ 300 குழுவாங்க விசாரிச்சு உண்மை வர்ற வரைக்கும் நான் யாருக்கும் போன் பண்ண மாட்டேன், ஆஃப் பண்ணிடுவேன். நான் போய் பேசி சரி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு கூடாது அப்படின்னு சொல்லி செய்யப்படல. ஒன்னும் கிடையாது. அதுரையும் தௌஃபீக்கு போட்டு எல்லாம் குறையக்கூடிய ஆளுக்கு தான் போட்டாங்க. அது நீங்க தான் போட்டீங்க. அப்ப அந்த மாதிரி உள்ள ஆள் நான் உண்மையில நான் அப்படி நான் ஒரு தவறு என்று வந்தால் நீங்க என்ன செய்யணும், என்னை ஒதுக்கணும். நான் தான் சொன்னேன், என்ன நடவடிக்கை எடுங்க. நானா இருந்தாலும் யாரா இருந்தா என்ன, நான் உட்படுறேன். அவருக்கு மெயில் அனுப்புறேன். அதை அவனுக்கு பதில் அனுப்புறாரு. பதில் அனுப்பி நான் ஒரு நம்பகமான இடத்திலிருந்து கேள்விப்பட்டதை தான் சொன்னேன். அந்த நம்பகமான இடம் பாக்குறத நினைச்சிருக்கலாம்ல, தொண்டிய பான்னு நினைச்சிருக்கலாம். நான் அப்படிலாம் நினைக்கல. நீ எந்த இடத்துல வந்த நேரம் இங்க சொல்ற நம்பகமான இடம் ஏன் நேரில் சொல்லணும். என் மீது உள்ள குற்றச்சாட்டை என் நேச்சுரல் ஜாபர் கேட்டாரு, முனியர் சொல்லியிருக்காரு 2 நாள் கட்ட இந்த மாதிரி குற்றச்சாட்டு சொன்னாரு என்று சொன்னாங்க. நான் போன கூட அட்டன் பண்றது இல்ல. ஏன்னா நேரம் சொல்லணும், எனக்கு சபையில சொல்லணும். முத்துராஜா என்கிட்ட கேட்கலாம், என்னங்க இந்த மாதிரி முனியர் சொல்றாரு, 2 3 கேட்டாங்க. நான் என்ன சொன்னேன், ஜாபரும் முனியர் சொன்னதா என்று சொன்னாரு. நேச்சுரல் ஜாபர் சொன்னாரு. நான் சொன்னேன், அவரே கேட்டு ஜமாத்துல கம்ப்ளைண்ட் கொடுங்க, விசாரிக்கட்டும். யாரா இருந்தாலும் விசாரிக்கணும். நான் அப்படிதான் ஜமாத் இருக்குன்னு ஆசைப்படுறேன். நானே ஒரு மனிதன் முறையில அப்படி மாதிரி நான் ஒரு ஸ்லிப் ஆகி போனால் எனக்குரிய பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். அப்பதான் நாளைக்கு அந்த ஜமாத் சுத்தமா இருக்கும். சும்மா பிஜே மறைச்சா அப்படிலாம் பார்க்க தேவையில்லைன்னு நான் சொல்லி நான் ரிப்ளை அப்படிதான் கொடுத்துருக்கிறேன். அது வரைக்கும் அதுக்கு ஒன்னும் வரக்காமா, அதுக்கு ரிப்ளை வரல. அதுக்கப்புறம் இவர் ஒரு கடிதம் எழுதி அவர் அப்படி இல்லை என்று சொன்னால் அதை பத்தி சந்தோஷம் இந்த மாதிரி தமிழ் அப்படி. அப்ப நான் என்ன செய்யறேன், இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்குத இந்த ஒரு பேப்பர் மட்டும் முடிச்சு நான் அதுக்கு யார சொல்லுவது, உங்களை தவிர நான் யாரும் சொல்லுவேன், நான் வேற யாரையும் சொல்ல முடியாது. நான் சொல்வதை யார்கிட்டயும் சொல்லுவேன், சொல்ல நினைச்சா நீங்க மாதிரி நான் சொல்ல என் மனசுக்குள்ள வைத்ததை இப்ப நான் வெளிப்படுத்துறேன் தவிர நான் இதை யார் மேல செய்வேன். ஜமீல் பண்ணா இவங்க தான் இந்த இதுல நிக்கிறாங்க. ஜமீலுக்கு இங்க உள்ள ஆளுக்கு யாரையும் தெரியாது. அப்ப இது பாக்குறதா டென்ஷன் கொடுத்துருப்பாரோ, கொடுத்தா மொத்தத்தையும் கொடுக்கணும், அவன் எழுதுனதை கொடுக்கணும், இவர் போட்ட பதில கொடுக்கணும், நான் போட்ட பதில கொடுக்கணும், அவன் மறுத்ததை கொடுக்கணும், எல்லாத்தையும் இடத்துல கையில கொடுக்கணும். அவங்க கூப்பிட்டு கையில எடுத்து கொடுக்குறாங்க. அவரு இவ்வளவு நடந்திருக்காங்க, இதெல்லாம் தரலையே அப்படிங்கிறாங்க. அப்ப நம்ம யாருன்னு அவங்க சொல்லல, அவங்க யாரு அந்த கொடுத்ததுங்கிறது நம்ம துருவி விசாரிச்சு இமெயில் வந்துச்சுன்னு சொல்றாங்க. அது வாயினால சொன்னீங்க பாத்தேங்கிறாங்க, அது மறைக்கிறாங்க. சொல்ல நான் என்ன கேட்கிறேன்னா, நான் கேட்கிறேன், இப்ப நீங்க பரப்புறாங்க, நான் என்னைய பரப்புறாங்களே, நான் எதிர்கொள்றது நான் ரெடியாவோட நான் இருக்கிறேன். இப்ப நான் யாரு மீது குற்றச்சாட்டு சுமத்துவது, அது நீ பெருசா அவர் கேட்கும் போது பொடி வைக்கிற மாதிரி முனியர் பேசுறாரு. நம்ம அப்படி ஒரு பேச்சு இருக்குதான் செய்கிறது, பதில் இருக்கு.
கூப்பிட்டு விசாரித்தான் சொல்லணுமா? இது சரியான ஆளா இருந்தா என்ன பண்ணு? அப்படி ஒரு பேச்சு இருக்கத்தான் செய்கிறது. அப்ப அது பொடிதானே இருக்கு. அதுக்கு நான் என்ன அர்த்தம் கற்பிக்கிறது? பேச்சு இருக்கத்தான் செய்யணும். கூப்பிடுவேன் என்னை குற்றவாளி கொண்டு விசாரி. நான் ரெடியில தான் சொல்றேன். நான் தப்புனா பையன் இப்ப எல்லாம் என்னை சொல்லுங்க என்ன சொல்லுங்க. நான் தான் ஒருத்தர் சொல்ல நான் வேணும்னு சொல்றேன். இப்ப என்னை இதெல்லாம் பரப்பப்படுது. நீங்க சொல்ற மாதிரி இல்ல, கண்டிப்பா பரப்பப்படுகிறது. எனக்கு இதை பத்தி கவலை கிடையாது. நான் தப்பு என்றால் நானே வழியை எடுத்துக்கொண்டு இப்ப என்ன செஞ்சுட்டேன்? இந்த வந்த அன்னைக்கே சொல்லிட்டேன். இந்த தேதிக்கு அப்புறம் தேதி கிடையாது, ஜும்மாவில் ஏற மாட்டேன். போன ஜும்மாவில வேற ஏற்றியாச்சு. அதுக்கு தீர்வு வராத வரைக்கும் மீட்டிங் கொடுத்த ப்ரோக்ராம் மட்டும்தான் நாள் இருக்கிறது. அதுக்கப்புறம் இந்த ப்ரோக்ராம் போக மாட்டேன். வெள்ளி மேடைக்கு நீ ஆள் போட்டுக்க. அதான் நீங்க சொல்லல, உங்கள்ட்ட இப்ப பதிவு பண்றேன். என் விஷயம் என்னன்னு தெளிவாக்குனா மட்டும்தான் நான் மேலே ஏற்பேன். நீங்க மாதிரி நான் இது பண்ணி பிடிங்கலாம் மக்களை தூண்டி விட்டு இருக்க மாட்டேன். யாரும் கேட்டா எனக்கு டைம் இல்லை. வேற எந்த ஆன்சரும் சொல்ல மாட்டேன். யாரு கேட்டாலும் எனக்கு டைம் இல்லை. சும்மா போன வாரம் இறந்து போட்டியா? நான் இருந்தேனா இல்லையா ஊர்ல? இந்த வாரத்துக்குரிய ஆளை போட்டுக்கொள்ளும் நேற்று எஸ்எம்எஸ் அனுப்பிட்டேன். நேற்று இந்த வாரம் எம்ஐஏ போடுங்க, தகுதியான போடுங்க, மர்கஸா இருக்கனால நான் ஏறவ மாட்டேன். நான் ஒரு தெளிவா இருக்கிறேன். ஜமாத்தை வந்து காப்பாத்தி ஆகணும். யாரு மேல குற்றச்சாட்டு வந்தாலும் அதுக்குரிய ஜமாத் சுமக்க கூடாது. என் மேல குற்றச்சாட்டு நான் தான் சுமக்கணும். நீங்க ஏன் சுமக்கணும்? அந்த டீச்சர் வந்து எங்களுக்கு மெயில் வந்த பிறகுதான் தெரியும். இப்ப உள்ள மேட்டர் அது பழசு என்ன அது மேட்டர் புரியல. பணம் கொடுத்தாங்க. அந்த குடும்பத்துல உள்ள ஆர்காட் டீச்சர் எனக்கு தெரியும். ஆர்காட் டீச்சரோட அக்காவை இவற்றை கொண்டு சேர்த்து விட்டு பொருளாதாரத்துல தொழில சேர்த்து விட்டுருக்கிறேன். ஆர்காட் டீச்சர் அங்க நீக்குனாங்க. நானும் பாக்குறேன். இக்பால் எல்லாம் கூப்பிட்டு மசோரா பண்ணி இக்பால் அவங்க வீட்டுல தங்க வச்சு அந்த பொம்பளைக்குள்ள எல்லாம் ஹெல்ப் பண்ணி இருக்கிறோம். ஆபீஸ்க்கு எல்லாம் வரும். எப்ப வந்தாலும் ஆபீஸ்க்கு வராம போவாது. ஆர்காட் டீச்சர் இக்பாலோட ஆர்காட் டீச்சர் பேசிட்டு இருக்கும். யூசுப் கானோட பேசிட்டு பேசுவோம். அல்தாபிட்ட கூட சில மார்க் விஷயம் கேட்டேன்னு சொன்னாங்க. அல்தாபிட்ட ஒரு தடவை பேசியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. என்ன உண்மைன்னு தெரியல. அது மாதிரி வந்து எல்லாத்தையும் அவங்க தொடர்புல இருக்கிறாங்க. இந்த மாநாட்டுல இந்த கல்வி இது போட்டோம்ல, கல்வி வழிகாட்டு குழு சித்திகோட போட்டோம்ல, அதுல மகளிர் பிரிவுக்கு அவங்களை போடணும்னு பாக்குறதா வலியுறுத்தினாங்க. தகுதியான ஆளுக்க அவங்கள போடுங்க. அவங்க அவங்களுடைய அக்கா பொண்ணப்ப அந்த அக்கா பொண்ணுக்கு வந்து மாப்பிள்ளை பார்த்து கொடுத்தது பாக்குறது. அந்த அக்கா பொண்ணு அந்த ஃபவுசியாவுக்கு வந்து அந்த ராஜகிரி காஜா சித்திக்குடைய தம்பி காஜாவை சம்பந்தம் பண்ணி விட்டு சம்பந்தம் ஏற்படுத்தி கொடுத்து கல்யாணத்தை நடத்தி வச்சது அவர். நான் கூட அன்னைக்கு இல்ல. அந்த கல்யாணம் நம்ம ஆபீஸ்ல தான் நடந்துச்சு. நம்ம ஆபீஸ்ல வலிமா போட்டாங்க. அந்த கல்யாணம் அன்னைக்கு கூட நான் வெளியூர்ல இருந்தேன். நீங்க இருந்தீங்களா தெரியல. ஆனா நீங்க தான் எல்லா ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்க. பேசுனது எல்லாமே. அப்ப சம்பந்தம் அந்த காஜா சித்திக்கு இருக்கிறாங்களே அவங்களெல்லாம் இவருக்கு நல்லா தெரியும். ஆற்காடுல வந்து நௌசாத் இருக்காரு. அவர் வந்து நாங்க போயிருந்தோம். அவர் தான் நௌசாத்ரி தங்கச்சி தான் அவங்க. நௌசாத் எனக்கு தெரியும். வந்தோன்னு இவருக்கு வீடியோ கேமரா வாங்கிட்டு சொன்னார். வாங்கி கொண்டாந்து நேர வெட்டியில தான் இறங்கினாரு. அது எனக்கு எல்லாரோடையும் தொடர்பு. அவங்களுக்கு ஆற்காடு அவங்களுடைய அண்ணா பஷீருங்கிறவரு ஆம்பூர்ல நிர்வாகியா இருக்காரு. அது தெரியும். கூட்டு குடும்பமா இருக்காங்க. புருஷனோட இருக்கிறாங்க. அந்த வீட்டுல போய் நான் தங்கி இருக்கிறேன். நான் மட்டும் இல்ல, நானு டிரைவர் ஜமாலு, மச்சின சம்சு வந்து வாணியம்பாடி மீட்டிங் போனோம்ல. அப்ப ஒரு 7 பேர் போனோம்னா ஒரு வீட்டை ஒதுக்கி கொடுத்திருந்தாங்க. அந்த வீட்டுல போய் தங்கணும். அவங்க ஒரு கூட்டு குடும்பமா இருக்கிறாங்க. ஒரு 10 பொம்பளை எப்பவும் இருப்பாங்க, 4 ஆம்பளை எப்பவும் இருப்பாங்க. புருஷனோட வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. என்ன கம்ப்ளைண்ட் அவங்களை பத்தி வந்துச்சு, அவங்க என்ன யார் சொன்னா, எங்க போய் படுத்து கிடந்தோம், இல்ல எங்க போய் தனியா உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம், அது மாதிரி சொல்லணுமா இல்லையா? சொல்லுங்க. எதா இருந்தாலும் அது என்ன இருக்கு அதை உடைச்சிட்டு அந்த குற்றச்சாட்டுல யார் இமெயில்ல தான் இது பரப்பப்பட்டது. இது எல்லாமே ஜமீல் தான் பண்றாரு. ஜமீல் தான் பண்றாருன்னா அவர் கூட இன்னைக்கு உங்கள்கிட்ட நேருக்கு நேரா கேட்கல. எல்லா குற்றச்சாட்டுக்கும் ஒரு பேஸ் வேணும். இப்ப நான் வந்து உங்க மேல பிஜே சரியில்லைன்னா நான் சொல்லணும். அப்படி சொன்ன மேல அது குற்றச்சாட்டு இல்ல. அவங்க இது தெளிவான நிலை தான். இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, ஜமாத்து நீங்க தெளிவா வந்து என்னை விசாரணைக்கு உட்படுத்தினீங்களா? கூப்பிடுங்க எல்லாத்தையும். குற்றச்சாட்டு உட்படுத்துறீங்கள. உங்களுக்கு முதல்ல அனுப்புறேன். உங்க அனுப்புனேன் அனுப்புனீங்க இருந்தியா? இல்ல உன ரெடியா இருக்கிறான்னு அனுப்புனீங்கல்ல. அவனுக்கு அனுப்பணும்ல. அதான் பதில் போட்டானா போடல. இப்ப ஜமாத்துல கழிஞ்சிட்டாங்க. துபாய் ஜமாத்துல எதுலையும் ஏற்றக்கூடாது. நம்மளுக்கு மேடைகள் எதுலையும் கீழே ஏற்றக்கூடாது. அதை விட என்ன தள்ள ஒன்று முடிக்கப்பட்ட இவர் விஷயம் போறது நாளைக்கு பிறகு
இவ்வளவு நாளைக்கு பிறகு மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட்ல வந்து ஒரு பொம்பளையோட ஒரு லாட்ஜில் தங்கி இருந்துட்டு 2 பேரும் வெளியே வரும்போது இந்த நேரம் பார்த்துருக்காங்க, சாட்சி இருக்குன்னு சொல்லி சைபுல்லா மேல ஒன்று பரப்புனாங்க. நல்ல வேலைக்கு பேசி அவன் எந்த தேதியை சொல்றான் அந்த தேதிக்கு ரூபா இருக்கிறோம். அவன் எந்த தேதியை சொல்றான், நான் தான் போய் மதுரை ஏற்றி கொடுக்குறேன். இது விசாரணைக்கு முடிக்கப்பட்ட ஒரு விஷயத்தை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் லாட்ஜுக்கு வர இன்னைக்கு பரவுது. இதை யாரு மீது நாங்கள் சுமத்துவது? இன்னைக்கு இப்பதான் பரவுது, இது வரைக்கும் இல்லாம நம்ம இப்ப நியாயமா இருக்கிற இது வந்து நம்ம நிர்வாகத்துக்குள்ள பேசப்பட்ட ஒரு விஷயம். இது இன்னைக்கு இமெயிலா பொய் என்று தீர்மானிக்கப்பட்ட விஷயம். மற்ற பேசப்படல. இந்த விஷயம் வந்து துபாயில பேசப்பட்ட விஷயம் பேசப்பட்டு பிரச்சனை பண்ணிட்டாங்க. ஆமா, நான் அதை சொல்லுங்க. ஆன்சர் கொடுத்தோன்னே இவரை பத்தி இப்படி பரப்புறாங்கன்னா இந்த நேரத்தில் பரப்புனது யாரா இருக்கு? நான் யார்கிட்ட சொன்னா இந்த நேரத்தில் பரப்புனா இது கண்டிப்பா வந்து இப்ப பாக்கரு முனீர் சித்திக்கு அல்ல தொண்டியப்பா இவங்க விண்டியில விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க, யாசிரை வச்சுட்டு பண்றாங்க, யூசுப் கான வச்சுட்டு பண்றாங்க. நான் சொல்லலாம்ல, நான் நினைக்கலாம்ல. இப்பதான் சொல்ல முடியுங்க. அப்படி என்கிட்ட 2 பேர் சொன்னாங்க. எப்படி இது மாதிரி இவர் மேல குற்றச்சாட்டு வந்ததுனால அவருடைய கேரக்டரே அப்படிதான், அடுத்த தன்னுடைய குற்றச்சாட்டு தூய்மையை நிரூபிக்காம அடுத்தவங்க மேல குற்றச்சாட்டுகளை சுமத்தி இது பண்றது அப்படிங்கிற மாதிரி எதுக்கு நான் சொல்ற செய்புல்லா விஷயம் இன்னைக்கு வர வேண்டிய தேவை என்ன? பொய்யின்னு தெரிஞ்ச ஒரு விஷயம், நிரூபிக்கப்பட்ட விஷயம் இன்னைக்கு வர தேவை என்ன? என்னுடைய விஷயம் வர தேவை என்ன? நேருக்கு நேரம் வரட்டும். வர்றது முட்டமையிலா பரப்ப வேண்டிய அவசியம் என்ன? யாரு நான் யாரு இப்ப நினைக்கிறது? கேசிட்டி கலைச்சவனு இது வர வேண்டிய தேவை என்ன? இப்படிலாம் இருக்குது. நான் பதிவு செஞ்சுட்டேன். என்கிட்ட வந்து பதிவு செஞ்சுட்டியா சொன்னீங்க, அதுல நான் மாற்றம் கிடையாது. நீங்க சொல்லிட்டு இருக்க வேண்டியதான். இல்ல அது சொல்லலாம். நீங்க சொன்ன கருத்தை பதிவு பண்ணுங்க. இல்ல எங்க கருத்தை பதிவு பண்றோம். அதாவது ஆதாரம் இல்லாம போறவன் வர்றவெல்லாம் குற்றச்சாட்டு சொன்னாச்சுன்னா நீங்க இல்ல எல்லாமே போயிடும். எல்லாமே ஆதாரத்தோட எனக்கு மனசு ஆர்வம் நான் பாத்துக்கிறேன். அது டாபிக் இல்ல. இல்ல அது டாபிக் நம்ம நான் வழக்கம்னு சொல்லி, அதாவது எந்த யார் வந்து அந்த பொய்யான குற்றச்சாட்டு அவதூறு ஏற்படுத்தினாலோ அவன் நம்ம ஜமாத்திலிருந்து கம்ப்ளீட்டா ஒதுக்கிட்டு நீக்கிட்டோம். அதுக்கு மேல பதில சொல்லலையே. சொல்லுமா இவர் எப்படி விசாரிக்கிறது சொல்லுங்க. அமீரகத்துல மாவட்டத்தில் ஒவ்வொரு முறையும் கை பண்ணுவதோட என்ன அடிக்கலாம் வைக்கவா பேச போடவா என்னன்னு கேட்கிறாங்க. ஆதாரத்தோட எனக்கு மனசு ஆர்வம் நான் பாத்துக்கிறேன். அது டாபிக் இல்ல. இல்ல அது டாபிக் நம்ம அதுக்கு நான் வழக்கம்னு சொல்லி, அதாவது எந்த யார் வந்து அந்த பொய்யான குற்றச்சாட்டு அவதூறு ஏற்படுத்தினாலோ அவன் நம்ம ஜமாத்திலிருந்து கம்ப்ளீட்டா ஒதுக்கிட்டு நீக்கிட்டோம். அதுக்கு மேல பதில சொல்லலையே. சொல்லுமா இவர் எப்படி விசாரிக்கிறது சொல்லுங்க. அமீரகத்துல மாவட்டத்தில் ஒவ்வொரு முறையும் கை பண்ணுவதோட என்ன அடிக்கலாம் வைக்கவா பேச போடவா என்னன்னு கேட்கிறாங்க. நடக்குது ரெடியா இருக்காங்க. அதிகாரப்பூர்வமா தெரிஞ்சாதான் சொல்ல முடியும். வாய் வழியா வந்தது நம்ம எப்படி செய்யறது? பெரிய ஆளாக்கு விரும்பலாம். என்னை பொறுத்தவரை இவளே பெரிய ஆளாக்கி இவன் ஒரு பெரிய இதாக எல்லாமே நான் தான் முட்டுக்கட்டேன். அங்கிட்டு திட்டு வாங்கிட்டு இங்கிட்டு திட்டு வாங்கிட்டு ஒரு பேலன்ஸ் பண்ணி நான் 3 வருஷம் கொண்டு போயிருக்கிறேன். 3 வருஷத்துல நான் அவ்வளவு பேலன்ஸ் பண்ணி உடையல சிதையல. அதை நான் பண்ணது வந்து அவரு திட்டாரு. நீங்க கூட திட்டியா உட்கார்ந்து குறை சொல்லி தெரியலையா? அப்ப எல்லா பக்கம் நான் வாங்கின அவசியம். நான் போன பிறகு தெரியும் இருக்கும்போதுதான் பண்ணி தொழிற்சா வெளியே வந்த பிறகு என்ன போட்டு வரீங்களா அர்த்தம்? வீட்டுல பொம்பளை திட்டான். உங்களுக்கு தேவையா இந்த வேலை? இல்ல இல்ல நீங்க இல்ல இது ஒண்ணு சொல்லுவேன். அல்தாப் வந்து சொன்னாரு நான் திருப்பி குற்றச்சாட்டை எடுத்து வச்சேன்னு சொல்றாரு. நான் இப்பவும் எனக்கு கையும் சேர்ந்து போன் வருது. நான் உங்க ரூம்ல நிக்கிறேன். ஞாபகம் இருக்கான்னு தெரியல உங்களுக்கு. கையும் சேர்ந்து போன் வருது. போன் வரப்ப இங்க என்னமோ நடந்துகிட்டு இருக்கீங்க என்னங்க ஏதுங்கன்னு கேட்கிறாரு. எனக்கு உண்மையிலேயே ஹக்கா சொல்றேன். எனக்கு தெரிஞ்சுன்னா தெரிஞ்சுட்டு போட்டு உடச்சிட்டு போற